யாழ்ப்பாணம் பருத்தித்துறை முனைப்பகுதியை வடக்கு மாகாணத்தின் முன்னணி சுற்றுலா தளமாக அபிவிருத்தி செய்வதற்கான நடவடிக்கைகள் விரைவில் முன்னெடுக்கப்படவுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் ஜெயசந்திரமூர்த்தி தெரிவித்துள்ளார். ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இலங்கையின் வளர்ச்சியோடு உங்கள் வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். வடக்கு மாகாண சுற்றுலாத்துறை பணியகத்தின் பணிப்பாளர் வைத்தியர் விவேகானந்தனுடன் இணைந்து பருத்தித்துறை முனைப்பகுதி, வெளிச்சவீடு மற்றும் அதனை அண்மித்த பகுதிகளில் நேற்று கள ஆய்வு மேற்கொண்ட பின்னர் அவர் இதனை தெரிவித்தார். இயற்கை எழிலும் கடற்கரை சூழலும் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் தனித்துவ அம்சங்களும் கொண்ட பருத்தித்துறை முனைப்பகுதி வடக்கு மாகாணத்தின் முக்கிய சுற்றுலா தளமாக உருவெடுக்கக்கூடிய திறன் கொண்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். சுற்றுலாத்துறை அமைச்சின் நிதி ஒதுக்கீட்டின் கீழ் இப்பகுதியை திட்டமிட்ட முறையில் அபிவிருத்தி செய்யும் பணிகள் விரைவில் ஆரம்பிக்கப்படவுள்ளதாகவும், அமைச்சின் நிதியில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள பொது கழிப்பறையும் விரைவில் திறந்து வைத்து மக்களின் பயன்பாட்டிற்கு கையளிக்க நடவடிக்கை எடுக்கப்படவுள்ளதாகவும் தெரிவித்தார். வடக்கின் சுற்றுலாத்துறையை வலுப்படுத்தி உள்ளூர் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதோடு புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் நோக்கில் இவ்வாறான அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். கள ஆய்வில் வடக்கு மாகாண சுற்றுலாத்துறை பணியகத்தின் பணிப்பாளர் வைத்தியர் விவேகானந்தன், பருத்தித்துறை பிரதேச சபை உறுப்பினர் புலோலியூர் ரமணன், தேசிய மக்கள் சக்தியின் இணைப்பாளர்கள் மற்றும் பிரதிநிதிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதன்போது கருத்து தெரிவித்த வடக்கு மாகாண சுற்றுலாத்துறை பணியகத்தின் பணிப்பாளர் வைத்தியர் விவேகானந்தன், விரைவில் யாழ்ப்பாணத்திற்கு வருகை தரவுள்ள சுற்றுலாத்துறை பிரதி அமைச்சர் பருத்தித்துறை முனைப்பகுதிக்கு நேரடி கள விஜயம் மேற்கொள்ளவுள்ளதாக தெரிவித்தார். அவரது ஆலோசனையின் அடிப்படையில் முனைப்பகுதி, வெளிச்சவீடு உள்ளிட்ட அதிகளவான மக்கள் கூடும் இடங்களை விரைவில் அபிவிருத்தி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் குறிப்பிட்டார்.